100 நாள் பயணத்தில் 65ஆம் நாள். இன்றைக்கு காலையில் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியிருந்த காரணத்தினால காலையில் ஒரு அருமையான தூக்கம். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கால பகவான் கனவுல வந்து காரி துப்பாத குறையா கண்டமணிக்கு கெட்டு போயிட்டு அப்படி குழந்தாய், ஆண் குழந்தாய் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்து. காலபகவான் கிட்ட வாங்கின திட்டோடையும் மித தூக்கத்தோடையும் சேர்ந்து அரபோத நாய் மாதிரி பெனாத்திட்டு கிடந்தேன். திடீர்னு 1ஆம் கிளாஸ்ல பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க் எல்லாம் கொண்டு வந்து பண்ணி முடிச்சிடறா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எர்மக்கடா வயசுல இருக்கிற நானி 1ஆம் கிளாஸ் ஹோம்ஒர்க் எல்லாம் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ள உதயமாகிறது என்னன்னா, மறுபடியும் நம்மள 1ஆல இருந்து 12வது வரையும் படிக்க வச்சாங்கன்னா இருக்கிற எல்லா கோல்டு மெடலையும் வாங்கிட்டு வந்துடலாம் போலியே அப்படின்னு சிந்திச்சிட்டு இருக்கும்போது என்னோட மேற்படிப்பு படிச்ச ஒருத்தர் ஊர்திக்கு எதடா குறிச்சு வச்சிருக்க நாயன்னு செருப்புலட்ச மாதிரி கேட்ட அப்படி. ஹோம்ஒர்க்கை முடித்த பிறகு காலை உணவா சாப்பாடு சாம்பார் பொரியல உள்ள தள்ளிட்டு இருக்கலையே காஸ்ட்லியான சொக்காவா தேடி கண்டுபிடிச்சி எடுத்து போட்டு போய் மண்டபத்துல பார்த்தா அங்க சுத்தி நம்ம காய்ஸ் மண்டபத்தையும் ஹைஜாக் பண்ணி வச்சிருக்காங்க. சாரிங்க. ஏய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஆபீஸ் கிளம்பி வந்துட்டேன். என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நல்லா வெள்ளை கலர்ல சொக்கா மாட்டிட்டு வரும்போதே டவுட் பட்டேன். வர வழியிலேயே ரசம் சிந்திருச்சு, காய்கறி கொட்டிருச்சு. காய்கறியும் ரசமும் சேர்ந்து பேக் கசகசன்னு ஆனது மட்டும் இல்லாதி வெள்ளை சட்டையும் கரை படிஞ்சு கரையா மாறிடுச்சு. விடுங்க, கரை நல்லது தானே. மீதி கொட்டாம இருந்தது இந்த ஒரே ஒரு டிபன் பூசி தான். எக்கு தப்பா இதுவும் என்னோட வெள்ளை சொக்கால கொட்டுச்சுன்னா இருக்கிற வெள்ளை சட்டை காக்கி சட்டையாய் வீட்டுக்கு போவேன். கூட இருக்க ஜீவன் மேலே ஏறி திங்கு திங்குன்னு மிதிக்கும். அதனால அதை உடனடியாக சாப்பிட்டேன். அதுக்கு அடுத்தடுத்து வரப்பட்ட 2 கொரியர்களை எடுத்து ஓரமா வச்சதுக்கு அப்புறம் தான் பரவாயில்ல, முட்டையும் சட்டையும் ஒரே கலர்ல தான் இருக்கு. தப்பி தவறி கொட்டினா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வேணாம், எப்படி கண்டிப்பா கொட்டிரும். அதனால இந்த 4 முட்டையை உள்ள தள்ளிடலான்ற முடிவுக்கு வந்து மொச்சக்கன்னு உள்ள தள்ளிட்டேன். இதுக்கப்புறம் தான் செருப்படி லெவல் 2க்கு முன்னேறினேன். ஒன்னத்துக்கு 2 கேன் வச்சிருந்தோம். 2லயுமே தண்ணி கேன் போடுறவங்க நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. முட்டை சாப்பிட்டது வேற தொண்டையெல்லாம் லைட்டா கவர மாதிரியே ஒரு ஃபீல். திருதுளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி இருக்கிற சொட்டு தண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணா தேவையான அளவு தண்ணியை சேகரிச்சிட்டேன். உடனே அந்த தண்ணி எல்லாத்தையும் குடிச்சதுக்கு அப்புறம் தான் போன உசுறு திரும்ப வந்துருச்சு. அதான் தண்ணி கிடைச்சிருச்சேன். உடனடியாக மீன் எண்ணெய்க்கான மாத்திரையும் ரஜினி ஸ்டைல வாய்க்குள்ள போட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். நானே ஒரு விசித்திரமான ஆளு. என் கூட இருக்க ஜீவன் எவ்வளவு பெரிய விசித்திரமான ஆளுன்னு இதை பார்த்தா கண்டுபிடிச்சேன். ஸ்டாண்ட் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக பீரோவோட கைப்பிடிவே ஸ்டாண்டா மாத்தி இருக்கு. என்னடா மனுஷன் நிக்கிற மாதிரியே நிக்குது. இரவு உணவுக்கு சப்பாத்தியும் சிக்கனையும் சாப்பிட்டு இன்றைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். நன்றி.